எபிரேயர் 8 மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியஞ் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததினால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறதென்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூத குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினவைகளை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது. உருவழிந்து போன காலம் சமீபமாயிருக்கிறது. செபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எபிரேயர் 8வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடன்பரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன்பர கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். வீண் செலவுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும். ஒரு ஆத்துமாயிலும் வெறுமையாய் போதும்படிய சித்தமல்ல கர்த்தாவே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அறிகிற அறிவிலே அனைவரும் பலப்பட கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவையுள்ள ஆத்துமகளுக்கு சென்று சேரும்படியாய் செபிக்கிறோம். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பொல்லாதாவின் கிரியைகள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். தடுமாற்றங்கள் விலகட்டும். உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பும். இயேசுவின் நாமத்தினாலே
பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும். நீதியின் வலகரத்தால் தாங்கி வழிநடத்தும். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தாவே உம்முடைய பாதங்களிலே வைக்கிறோம். கர்த்தாவே நீரே முழு பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும். தடுமாற்றங்கள் விலகட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.